சிரிச்சுப்பார். கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது வந்து வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்ன்னு சொல்லுவாங்க. அதனால மனசார வந்துட்டு எவ்வளவோ கஷ்டம் எது இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாட்ட கேட்கலாம், ஏதோ ஒரு காமெடி பார்க்கலாம். பார்த்து கொஞ்சம் சிரிச்சோம்னா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். டென்ஷன் எல்லாம் காணாம போயிடும். சரியா? எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கணும். எதையுமே பத்தி கவலைப்படக்கூடாது. கஷ்டம்ங்கிறது வந்து வரத்தான் செய்யும். சரியா? கஷ்டத்த கண்டு நம்ம பயந்து ஓடக்கூடாது. சரியா? பயந்து ஓடுனா கஷ்டம் நம்மளை விட்டுட்டுலாம் போகாது. நடக்கிறது நடக்கட்டும்னு எதிர்கொள்ள கத்துக்கணும். சரியா? கஷ்டம் வந்தா தான் நம்மளுக்கு பாடம் கத்துக்க முடியும். கஷ்டமே இல்லைன்னா நம்ம எதையுமே கத்துக்க முடியாது. கஷ்டப்படணும், அவமானப்படணும் இதெல்லாம் பட்டா மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். அது கஷ்டமா நம்மனால முடியாது, கஷ்டப்பட நம்மனால முடியல அப்படின்னு கோலத்தனமா பின்வாங்கக்கூடாது. ஐயோ இதுக்கப்புறம் நம்ம வாழவே கூடாதுன்னு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு அந்த கோலத்தனமா எந்த எண்ணத்தையும் வளர்த்துக்க கூடாது. இந்த கஷ்டம் தான் வருதா, இந்த கஷ்டத்துல நம்மளுக்கு என்ன பாடம் நம்ம கத்துக்கிறோம், கஷ்டப்படலாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் கண்டிப்பா.